வயசுக்கு வராத வாலிப பையன் தான் வாங்குறான். ரசூலுல்லாஹின் மீது பாடப்பட்ட அந்த சீர்மி இந்த நாவலை படுவதற்கு கூட துர்பாக்கியமற்றவர்கள் நாம் எல்லாம். கோயில்களில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்த தண்ணீர் வாங்க, அந்த தண்ணீரை எவ்வளவு பவ்யமா வாங்குவாங்க தெரியுமா மாற்று சகோதரர்கள்? நாம கொண்டு போய் சுண்டல் கொடுத்தாலும் அவ்வளவு பவ்யமா வாங்குவாங்க. ஆனா நம்ம கூட கூட என்ன ஒரு பைட்டா இருக்குது, 2 இல்லையா, ஒரு நெட்டர். பார்த்தவர்களே, வேண்டும் நாட்டு பற்றும் நாயகத்தின் நட்பும் என்ற தலைப்பை ஒட்டி எல்லாம் சிந்திக்க வேண்டும். சுல்தான் அப்துல் ஹமீத் என்ற ஒரு பெரிய அரசர் தினம் நைட்ல தூங்க போகும்போது ஸலவாத் ஓதுவார். ஒரு நாள் ஓதல. ஒரு ஏழையின் கனவில நபிகளார் தோன்றினார்கள். சுல்தான் அப்துல் ஹமீத் ஸலவாத் இன்றைக்கு ஓத மறந்து விட்டார், அவரை போய் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். என் மீது ஸலவாத் மறந்ததின் காரணத்தினால், ஞாபகப்படுத்தின காரணத்தினால் சில பொற்காசு கொடுப்பார், வாங்கிட்டீங்க. மறந்தவரையும் ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டாங்க, ஞாபகப்படுத்த போனவருக்கு வெகுமதியும் வாங்கி கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். இவர் போனார், சுல்தான் அப்துல் ஹமீத் கம்மி வாங்க வெளியே, நேற்று நைட்டு ஸலவாத் ஓதுனீங்களா? ஆஹா, நான் ஓதலையே. ரசூலுல்லாஹின் கனவில் தோன்றி நீங்கள் மறந்ததை எனக்கு ஞாபகம் பண்ண சொன்னார்கள். 500 திர்ஹம்களை பொற்காசாக கொடுத்தார் அந்த அரசர். நாம் கவனிக்க வேண்டியது, அரசர்களாக அன்றைக்கு வாழ்ந்தாலும் இரவில் படுக்க போகிற பொழுது ஒரு முறையாவது ஸலவாத்தை ஓதினார்களே. இன்றைக்கு நாம் அரசர்கள் சாதாரண பாமரர்கள், நாம ஓதுறது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஏந்தல் அந்த பாமரவுடைய கடவுளை வந்து ஞாபகப்படுத்த சொன்னாங்க. ஸலவாத்து ஓதுவதினால் அரசர் ரசூலுல்லாஹ்வுக்கு நண்பராகி போனார். ஒரு நண்பர் மறக்கிற பொழுது, ஒரு நண்பன் மறந்து போகிற பொழுது இன்னொரு நண்பன் ஞாபகப்படுத்துவதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய அடிப்படை யதார்த்தம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். இறுதியாக வேண்டும் நாயகத்தின் நட்பு என்ற தலைப்பை ஒட்டி ஒரு செய்தி. பிறந்த குழந்தை 1 வருடம் வரைக்கும் அழுதால் அதை தடுக்காதீர்கள். அந்த 1 வருட குழந்தை அழுகிற பொழுது அதை அதட்டாதீர்கள், திட்டாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் சொன்னார்கள்? முதல் 4 மாதம் அந்த குழந்தை அழுகுது என்று சொன்னால் அது அழுகுது இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அழுகை என்ற மொழியிலே சொல்லுகிறது. 2வது 4 மாதம் அந்த குழந்தை அழுகுது என்று சொன்னால் அது அழுகவில்லை, என் மீது ஸலவாத்து சொல்கிறது. 3வது 4 மாதம் அந்த குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அது அழுகவில்லை, தாய்க்கும் தந்தைக்கும் ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்கிறது. நீங்க நல்லா பாருங்க, பிறந்த குழந்தை 1 வருஷம் அழுதுனே இருக்கும் தொடர்ந்து. நாம் என்ன செய்வோம்? அந்த குழந்தை அழுகுதுன்னு போய் கிட்ட போய் மூஞ்ச காட்டும், அது இன்னும் அழுகும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில ரசூலுல்லாஹின் ஸலவாத்துடைய மகிமைகளை படிக்கிறேன், ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேல போது தொடர். இங்க 1/2 மணி நேரம் தானே பயான், மனசு தவிக்குது, இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா, எதை சொல்றது? ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை எடுத்து பேசினாலே எல்லாமே சிறப்பு தான். வேண்டும் நாட்டின் பற்றும் நாயகத்தின் நட்பும் என்ற தலைப்பை ஒட்டி மூமின்கள் மீது அக்கறை. ஒரு வாரத்திற்கு முன்னால் யூடியூபிலே பிரபலியமான ஒரு மார்க்க அறிஞர் ஏதோ ஒரு தவறின் காரணமாக ஒரு 10 பேர் கும்பலால் பிடிபடுகிறார். பாவம் அந்த ஆலிம் சாஹிப் கையை கட்டி நிற்கிறாரு. எனக்கு ரொம்ப கோபம். என்ன கேள்வி கேட்கிறவன வானத்தும் குதிச்சவனா? உன்னை போல அவனு ஒரு மனிதன் தானே. அவர் சொல்லுகிறார், அந்த 10 பேர், அந்த 10க்கு 10 ரூம் தான். அதில் ஒருத்தர் சொல்றார், இவர் தான் அந்த வாசித் அப்துல் புகாரி, தேன் மாதிரி பேசுவார், அப்படி இப்படி 10 கோடி மோசடி, பெண் விஷயத்தில் மோசடி, எல்லாத்தையும் புட்டு வைக்கிறோம். நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம், உங்க குடும்பத்தில் யாராவது இப்படி தவறு செஞ்சா இப்படிதான் புட்டு வைப்பியா? சொல்லு. இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானமும் மரியாதையும் கஅபா எவ்வளவு சிறப்போ அதை விட சிறப்பு நாங்கள் ரசூலுல்லாஹ். அவர் தவறு செய்தவராகவே இருக்கட்டுமே, 100க்கு 100 தவறு செய்தார் என்று வைத்துக் கொள்வோமே. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், கண்ணியம் ரசூலுக்கு சொந்தம், கண்ணியம் மூமின்களுக்கு சொந்தம். ஒரு மூமினுக்கு சொந்தமான கண்ணியத்தை ஒரு 10க்கு 10 ரூம்ல கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு யார் தந்தது? கேட்பதற்கு அரசாங்கம் இருக்கு, கோர்ட் இருக்கு, காவல் நிலையம் இருக்கு, கொண்டு போய் ஒப்படைங்க. காவல்ல ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தணுமோ, என்ன கேவலப்படுத்தணுமோ எல்லா கேவலத்தையும் படுத்தி நான் சொல்ல வருவது, இந்த ஒரு வீடியோ இனி வரும் காலங்களில் எல்லோருக்கும் எடுத்துக்காட்ட அமையும். அங்க அந்த ஜமாத்து பண்ணாங்கல்ல, சுன்ன ஜமாத்துல அஜத்து மாட்டுவாரான்னு பார்ப்போம்.
அதுக்கு மேல ஒரு ஆளை விடு, அவர் எங்க போறாருன்னு பார், எங்க வராருன்னு பார். நான் சொல்ல வருவது, ஒரு மனிதனுடைய மூமினை அவமானப்படுத்தினால் அது எடுத்துக்காட்டாக இந்த சமூகம் பின்பற்றும். ஆகையால் மூமின்கள் மீது அக்கறை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூமினுடைய மானத்தை மரியாதை நாம் பாதுகாக்க வேண்டும். காபாவை இடிக்க யாராவது சம்மதிப்பாங்களா? அதுபோல்தான் மூமினுடைய கண்ணியத்தை குலைப்பதற்கான சமம். தவறு செய்தவர் யாரா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மீடுவார்கள், அது அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். நாம் செய்ய வேண்டியது கண்ணியம் குலையாமல் தவறுகளை திருத்த வேண்டும். எல்லாமே அல்லாஹ் தஆலா வாழும் இந்த சொற்ப காலத்தில் தேசத்தின் மீது பற்றும் நாயகத்தை நட்பை பெற்றுத்தரக்கூடிய மௌலூது ஷரீஃப் மஜ்லிஸ்களையும் முன்னுங்கள் மீது உண்டான அக்கறை கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.